சரி, அப்ப டிட் என்ன? டிட்ங்கிறதுனாலே, டிட் அப்படின்னாலே முடிஞ்சு போற விஷயத்த பத்தி ஒரு கொஸ்டின் கேக்குறது. முடிஞ்சு போனதுன்னா என்ன கேட்கலாம்? நேத்து ஹோம்ஒர்க் எழுதுனியா, நேத்து ஹோம்ஒர்க் எழுதுனியா அப்படின்னு நம்ம இன்னைக்கு ஒருத்தரை பார்த்து கேட்கிறோம். சரியா? அதை எப்படி கேட்கணும்? ஏன்னா முடிஞ்சு போனது, நேத்துங்கிறது முடிஞ்சு போச்சு. அப்போ முடிஞ்சு போன ஒரு விஷயத்த பத்தி ஒரு கேள்வி கேக்குறீங்க. நேத்து ஹோம்ஒர்க் எழுதுனியா? Did you write homework? Question mark. Did you write homework அப்படின்னா இதுல நேத்துங்கிறத நம்ம சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா முடிஞ்சு போனது தானே. Did you write homework? Did you write homework yesterday? Question mark. Did you write homework yesterday? அப்படின்னு கேட்கலாம். அப்போ எஸ்டர்டேங்கிறது நேத்து முடிஞ்சு போன ஒரு விஷயம். முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை பத்தி கொஸ்டின் கேட்கும்போது டிட் இருக்கணும். அப்ப டிட்ங்கிற வேர்டை பார்த்தா நீ பயப்படக்கூடாது. டிட்னா ஏதோ ஒரு முடிஞ்சு போன செயலை பத்தி இல்ல ஒரு விஷயத்த பத்தி நம்ம என்ன பண்ண போறோம், கேள்வியா கேட்கும் பொழுது டிட் யூஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின் கேட்கணும். That's all.